தினம் தினம் உயிருக்கு அச்சப்படும் சலவை தொழிலாளர்கள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருச்சி கொள்ளிடக்கரையை ஒட்டியுள்ள அழகிரிபுரத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 3 தலைமுறை காலமாக சலவை தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பழைய கொள்ளிடம் இரும்பு பாலம் உடைந்து சேதம் ஏற்பட்ட போது அதை சரி செய்வதற்கு தடுப்புச் சுவர் கட்டப்பட்டது. ஆனால் அந்த தடுப்புச் சுவர் தண்ணீரில் உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் பரவலாக செல்லாமல் உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் தண்ணீர் அதிகமாக வரத் தொடங்கியதால் அப்பகுதி கரை 60 அடி ஆழமாகிவிட்டது. மேலும் ஆற்றில் அமைத்து வைத்திருந்த மின்கோபுரமும் 2 சரிந்து விழுந்துள்ளது. அதையும் இதுவரை எடுக்காமல் உள்ளனர். தண்ணீர் வேகமாக செல்ல முடியாமல் தண்ணீர் தேங்கி ஆழம் அதிகமாகி உள்ளது. சலவை தொழில் செய்யும் நாங்கள் தினம் தினம் உயிருக்கு அச்சப்பட்டு சலவை தொழில் செய்து வருகிறோம். இங்கு சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் ஆழம் தெரியாமல் தண்ணீரில் இதுவரை இறங்கி இறந்துள்ளனர். இதனால் நாங்கள் படகில் சென்று ஆழமில்லாத பகுதியில் சலவை தொழில் செய்து வருகிறோம். தினம் தினம் எங்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு இத்தொழிலை செய்து வருகிறோம். நாங்கள் பலமுறை புகார் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் அரசு சார்பில் எடுக்கவில்லை. எங்கள் பகுதி எம்எல்ஏ கவுன்சிலர் வந்து பார்த்துவிட்டு செல்கிறார்களே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அமைச்சரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித பயனும் இல்லை. எங்களுக்கு தடுப்புச் சுவரை கட்டி கொடுத்து தண்ணீரை மாற்று வழியில் செல்வதற்கு வழிவகை செய்து எங்கள் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் அல்லது காத்திருப்பு போராட்டம், சாலை மறியல் போன்ற போராட்டங்களை செய்ய உள்ளோம் என அழகிரிபுரம் சலவை தொழிலாளர் சங்க தலைவர் தங்கவேலு தெரிவித்தார். இந்த அழகிரிபுரம் சலவை தொழிலாளர் சங்க தலைவர் நாங்கள் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக ஒரு 200 குடும்பம் 150 குடும்பம் இந்த சலவை தொழிலை நம்பி தான் இங்கே சலவை தொழில் செஞ்சிட்ருக்கோம். இந்த சலவை தொழில் செய்கிற இடத்துக்கு நேராக இந்த பழைய இரும்பு பாலை இருந்து உடைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தடுப்பு சுவர் மாதிரி கட்டி கொடுத்தாங்க. அந்த தடுப்பு சுவரை நல்லபடியாக நல்லா ஸ்ட்ராங்காக கட்டாமல் ஏதோ அரைக்குறையாக கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆற்றுல தண்ணி வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே அந்த தடுப்பு சுவர் அடித்து உடஞ்சிருச்சு. அந்த உடஞ்ச பகுதிக்கு நேராக ஆற்றுல வர தண்ணி பூரா ஒரே பக்கமாக வந்துச்சு. ஒரே பக்கமாக வரையில் நாங்கள் சலவை தொழில் செய்கிறதுக்கு இறங்கி போகிற பகுதிக்கு நேராக கிட்டத்தட்ட 60 அடி ஆழம் ஆகி போச்சு. இந்த 60 அடி ஆழத்தை தாண்டி போய் எங்களால் சலவை தொழில் செய்ய முடியல. இந்த 60 அடி ஆழத்தில் குறைஞ்சது ஒரு 25-30 பேர் ஆற்றுல ஆழம் தெரியாமல் இறங்கி இறந்துருக்காங்க. இது ஸ்ரீரங்கம் காவல்துறைக்கும் தெரியும், தீயணைப்புத்துறைக்கும் தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த பகுதியில் அமைச்ச 2 மின்சார வாரியத்தை சேர்ந்த டவர் ஆற்றுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தான் அந்த தண்ணி ஓடுற அப்படியே குழியாகவே இருக்குது. அதனால் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பல்வேறு கட்டங்களாக நாங்கள் போராட்டம் நடத்தணும். சாலை மறியல் நடத்துகிறோம், ஆற்றுக்குள்ள போராட்டம் நடத்துகிறோம், அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி போய் போராட்டம் நடத்தினோம், பிடபிள்யூடி ஆஃபீஸுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தினோம், நெடுஞ்சாலைத்துறை ஆஃபீஸுக்கு முன்னாடி போய் போராட்டம் நடத்தினோம். எல்லோரும் வர்றாங்க, பார்க்குறாங்க, செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்வையிட்டு போகிறதோட சரி எந்த பிரச்சனையும் இல்லை. சரி என்ன வந்து பார்த்துட்டு போனீங்களே என்னங்க ஒன்றும் செய்யலைன்னு போய் கேட்டோம்னு வச்சுங்க. போய் கேட்டால் இது மாதிரி அரசாங்கத்தில் பணம் இல்லை, நிதி ஒதுக்கணுன்னு நாங்கள் வந்து செஞ்சு தரோம் அப்படிங்கிறாங்க. இந்த 60 அடி பள்ள ஆணையிலேருந்து நாங்கள் கரையோரமாக வீடு கட்டியிருக்க பகுதி கிட்டத்தட்ட 25 அடி 30 அடி ஆற்று தண்ணி உள்ளே வந்துடுச்சு. இன்னொரு 10 அடி உள்ளே வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 20-30 வீடு தண்ணிக்குள்ளே சாயிற நிலைமை வரும். அதுக்கு பக்கத்துலேயே தந்தை பெரியார் நினைவு பள்ளின்னு இந்த குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடமாக விழுந்துடும். அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மறுபடியும் இதை பற்றி நல்லா வந்து ஆய்வு செஞ்சு இதுக்கு என்ன செய்யலாங்கிறத இந்த ஓரமாக இருக்கிற தடுப்பு சுவரை கட்டி கொடுக்கணும். நாங்கள் நான் நின்று பேசிகிட்டு இருக்க இடத்துக்கு நேராக படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டை ஒரு ஸ்டெப்பு கூட தாண்ட முடியாது. படியிலேருந்து கீழே இறங்கினா 50 அடி ஆழத்தில் தான் விழுவணும். அதனால் இந்த படிக்கட்டு மேலே நின்று தான் பேசணும். இந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் இருந்து நாங்கள் நடாத்துல போய் தலை தொழில் செய்கிறதுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கணும். 2வது தண்ணி இந்த ஓரத்தில் ஓடாமல் நடாத்துல ஓடுற மாதிரி அது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதுவரையில் அமைச்சர்கிட்டையும் பார்த்து பேசல, மனுவும் கொடுத்துருக்குறோம். ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ, எங்கள் 4வது வார்டு கவுன்சிலரு, திருச்சி மாவட்ட மந்திரிகளான அம்பில் மகேஷ் பொய்யாமொழி, KN நேரு எல்லாத்துக்குமே மனு கொடுத்தோம். ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ போய் கேட்டோம்னா வர்றேங்கிறாரு, ஆனால் வரவே மாட்டேங்கிறாரு. திருவானைக்காவில் இருக்க கவுன்சிலரை போய் கூப்பிட்டு கேட்டால் நான் சாயங்காலம் வந்து பார்க்குறேன் போங்கிறாரு. சாயங்காலம் போய் கேட்டால் காலையில் வந்து பார்க்குறேங்கிறாரு, ஆனால் வர்றதை காணோம்.
இதுக்கு என்ன முடிவுன்னு எங்களுக்கு தெரியல. சரி, அரசியல்வாதி தான் இப்படி இருக்காங்கன்னா சரி அதிகாரிகளாக வந்து செய்வாங்கன்னு சொன்னால் அதிகாரிகள்கிட்ட போய் மனு கொடுத்தோம்னா வாங்கி படிக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஒரு 10 கார் எடுத்துகிட்டு ஒரு 10 அதிகாரிகள் வர்றாங்க, வீட்டில் நின்று நின்று அப்படி எட்டி பார்த்துட்டு சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு போயிடுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு முடிவு 80% தொழிலாளர் குடும்பமும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மிகவும் கஷ்டப்படுறோம். ஏன்னா இந்த ஆற்று தண்ணியில் போய் சலவை தொழில் செய்ய முடியாமல் ஒரு நாளைக்கு 400 ரூபா தொழில் செய்ய முடியல. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் ஆட்சித்தலைவர் அவர்களும் தமிழக அரசும் எல்லாம் ஒழுங்குறாமல் ஒரு ஆற்றுல போய் தயவு செய்து தொழில் செய்கிறதுக்கு ஒரு பாதையும் இந்த ஓரத்தில் இருக்க தண்ணியை நடாத்து கொண்டு போகிறதுக்கு வழி பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறேன். நாங்கள் சேர்ந்து சாகு வரை உண்ணாவிரதமோ இல்லை சாலை மறியலோ இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னாடி இந்த 150 குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போய் போராட்டம் நடத்த வேண்டிய நிலைமை வரும் சொல்லிடுறோம் நாங்கள்.